ஹலோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் பைக் டாக்டர் தமிழ் சேனல்லேருந்து டெல்லி பேசுகிறேன். போன வீடியோவில் பார்த்தோம், எல்லோரும் பார்த்துருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லோரும் ரொம்ப நன்றி எனக்கு. அந்த வேலையை நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போகிறதுனா செயின் லூப்ளிகேஷன் பண்ண போகிறோம். செயின் எப்படி க்ளீன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி லூப்ளிகேஷன் பண்ணுறது பார்க்க போகிறோம். வண்டியில் முக்கியமானது வண்டி ஸ்மூத்தாக இருக்கணும்னா செயின் ரெடி பண்ணாதான். இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நேருக்கும். உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். வண்டி ஃபஸ்ட்டு மெயின் ஸ்டாண்டு போட்டுருங்க. மெயின் ஸ்டாண்டை போட்டு இந்த ஒரு போல்டு, இங்கே ஒரு போல்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த போல்டை வண்டி காட்டுங்க. பேக் போல்டு இது. அப்புறம் ரெண்டாவது இந்த போல்டை காட்டுங்க. காட்டி செயின் கார்டு லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணிங்கன்னா செயின் கார்டு அப்படியே வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, இப்போது எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். லூஸாக இருக்குது. இதுமாரி துணி ஒன்று எடுத்துக்கங்க. இப்போது கிருஷ்ணாவில் பெட்ரோலை பிடிச்சி இதுமாரி துணியில் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் நினச்சிங்க. அப்படியே நினச்சிட்டு ஒரு செயினை வந்து பிடிச்சி வண்டி கீழே இருந்தால் நியூட்ரல் பண்ணிட்டு கீழே இந்த பக்கம் சுற்றணும். நல்ல செயினை ஃபுல்லாக செயின் வீலை வந்து இந்த சைடு தான் சுற்றணும், தவிர இந்த சைடு சுற்றக்கூடாது. ஏன்னா கை போய் இதில் போய் மாட்டிக்கும். அதனால் இந்த சைடு தான் வீலை சுற்றணும். அதை நல்லா ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்க மண்ணுங்கன்னு க்ரீஸ் ஃபுல்லாக வந்துடும். ஸ்ப்ரைட்டையும் தொட்டு பாருங்கள். இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்தால் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். ஷார்ப்பாக இருந்தால் செயின் ஸ்ப்ரைட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஷேக் பண்ணி பாருங்கள். பேரிங் எதனா ப்ராப்ளம் வந்தால் ஷேக்கில் தெரிஞ்சிடும். இந்த பேரிங் நல்லா தான் இருக்குது. இப்படியே அதிகமாக இருந்துச்சுன்னா பேரிங் அப்புறம் மாற்றிக்கலாம். அது ஃபுல்லாக செயினை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஸ்ப்ரைட்டையும் க்ளீன் பண்ணுங்கள். அப்படியே இதுமாதிரி சுற்றி க்ளீனாக க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இவ்வளோ செயின் க்ளீனாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆயில் போட போகிறோம். இப்போது பாருங்கள். ஓகே. இப்போ இந்த செயின் க்ளீனாக இருக்குது. இப்போ இதில் க்ரீஸ் ஒண்டி போடக்கூடாது. நீங்கள் க்ரீஸ் போட்டிங்கன்னா ஃபுல்லாக மண்ணெலாம் ஒட்டும். அதனால் க்ரீஸ் ஒண்டி போடாதீங்க. செயினுக்கு ஆயில் போடுங்க. இல்லைனா ஸ்ப்ரே இருக்குது, செயின் லூப்ளிகேஷனுக்கு ஸ்ப்ரே ஒன்று, அது போடலாம். இப்போ நான் செயினுக்கு ஆயில் ஒண்டி போடுறேன். அதை பாருங்கள். இந்த 90 கிரேட் ஆயில், இது 90 கிரேட் தான் போடணும். ஏன்னா இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். செயின் நல்லா லூப்ளிகேஷன் ஆகும். இது அதில் வீல் இந்த பக்கம் சுற்றி தான் நீங்கள் போடணும். இந்த பக்கம் ஒண்டி சுற்றாதீங்க. இந்த பக்கம் சுற்றி தான் போட்டு ஆயில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு நல்லா சுற்றி விடுங்க. வீல் ரெண்டு க்ளீனாக அப்படி தடவி விட்டிங்கன்னா ஓகே, பக்காவாக இருக்குது. செயின் இப்போ உடனே டைட் பண்ணக்கூடாது. செயின் கார்டை மாட்டிட்டு நம்ம செயினே டைட் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட் எப்படி கட்டணுமோ அதேமாரி வச்சு உள்ள கரெக்டாக மார்க் வச்சு இந்த பக்கம் ஒரு மார்க் இருக்கும், அதை வச்சு உள்ள மேலே தள்ளினீங்கன்னா செட் ஆகிடும். இப்போது இந்த பக்கம் செட் பண்ணிங்க. இந்த ஒரு போல்டு, இங்கே ஒரு போல்டு இருக்குது. இந்த போல்டு ஃபஸ்ட்டு போடுங்க. ஃபுல் டைட் பண்ணுறங்க. அந்த சைடும் போல்டு போட்டு டைட் பண்ணுங்கள். செயின் கார்டு ஃபுல் டைட்டாக இருக்கணும். ஒரு செக் பண்ணிங்கன்னா ஃபுல் டைட்டாக இருக்கணும். அது கொஞ்சம் லூஸானவே செயின் வச்சிடும். அப்போ இந்த ரப்பர் கைட்டி பார்த்தீங்கன்னா செயின் லூஸாக இருக்கும். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ லூஸாக இருக்குது. ஆனால் செயின் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு, ஆயில் போட்டாச்சு. செயின் ஒண்டி லூஸாக இருக்குது. இப்போ அதை ஒண்டி டைட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறேன். நீங்களும் பாருங்கள் அது எப்படின்ட்டு. என்ன பண்ணால் இந்த நெட்டு இருக்குது பாருங்களேன். இதுதான் செயின் அட்ஜஸ்ட் நெட்டு. இது ஸ்லீவ் நெட்டு. இதை நீங்கள் லூஸ் பண்ண, இது ரொம்ப லூஸ் பண்ணால் ஒரு 2 முறை 3 முறை லூஸ் பண்ணாவே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் உங்களுக்கு. அதேமாதிரி அந்த சைடும் இன்னொரு போல்டு இருக்குது, வீல் நெட்டு போல்டு. அது அதையும் நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த போல்டு இது ஒரு 2 முறை லூஸ் பண்ணால் 2 முறை போகிறோம். அதுக்கப்புறம் செயின் அட்ஜஸ்டர் இருக்குதுங்க. இது 2 பக்கம் சேமாக இருக்கணும் உங்களுக்கு. 2 இது எப்படி ஏற்றணும், இந்த சைடும் பாருங்கள், 2 சைடும் ஏற்றுங்க. இப்படி மேலே ஏற்றுனீங்கன்னாவே உங்களுக்கு செயின் தானாக அப்படி மேலே ஏறும் உங்களுக்கு. அதை இந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் பார்த்துடலாம். அது செயின் கார்டு வழியாக இப்போ பார்த்தீங்களா, செயின் கொஞ்சம் மேலே வரும். இப்போ இன்னும் 2 முறை ஏற்றினா இதுதான் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அந்த லைன் பார்த்துங்க கரெக்டாக. அதே லைன் அதே சைட்லையும் கரெக்டாக இருக்கணும். இப்போ 4 பாயிண்ட் காமினா அதே 4 பாயிண்ட் அங்கே வச்சிங்கன்னா தான் வீல் சென்டராக இருக்கும் உங்களுக்கு, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. செயினும் கரெக்டாக இருக்கும், மேலே கீழே ஏறி இறங்காது உங்களுக்கு. பார்த்தீங்களா? இப்போது செயின் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா செயின் கொஞ்சம் மேலே வந்துச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, சவுண்டும் வராது உங்களுக்கு. அப்புறம் இந்த நெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டைட் பண்ணுங்கள்.
ஃபுல் டைட் பண்ணாது, கொஞ்சம் லூஸ் ஆகட்டவே சீக்கிரம் செயின் லூஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் ஃபுல்லாக டைட் பண்ணுங்கள். ஓகே, இந்த டைட்டு போகிறவனுக்கு அதேமாதிரி அந்த சைடும் போயிட்டு அந்த வீல் நட்டு டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாகிடும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, சின்ன விஷயம் தான். உங்களுக்கு செயின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லூப்ரிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு செயின் நாய்ஸாக வராது. இது நீங்களும் பண்ணி பாருங்கள், இன்னும் கரெக்டாக இருக்கும். இதில் ஃபுல் டைட் பண்ணுங்கள், ரொம்ப ஃபுல் டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான், செயின் அட்ஜஸ்டர் பார்த்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன் நான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி செயின் டைட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, டைட் பண்ணிட்டு லூப்ரிகேஷன் பண்ணுறது எல்லாமே பண்ணியாச்சு. இதை பார்த்து நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் என்ன நான் பண்ணுறேன்ட்டு. இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.